மத்திய கிழக்கில் போர் தீவிரமாகிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பிலிப்பீன்ஸ் நாட்டில் ஒரு அமைதியான பதட்டம் உருவாகிக் கொண்டிருந்தது. மின்சாரம் இருக்கும், ஆனால் எவ்வளவு நாளுக்கு? எரிபொருள் இருக்கும், ஆனால் போதுமா? இந்த கேள்விகளுக்குள் தான் அந்த நாட்டின் அரசு சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நாட்டின் அதிபர் ஃபெர்டினண்ட் மார்க்கோஸ் ஒரு முக்கிய முடிவை எடுத்தார். நாம் இனிமேல் காத்திருக்க முடியாது என்று கூறி அவர் தேசிய எரிசக்தி அவசர நிலையை அறிவித்தார். அந்த அறிவிப்பு சாதாரணமானது இல்லை, அது ஒரு எச்சரிக்கை. நாட்டில் எரிசக்தி தட்டுப்பாடு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்திற்கு இந்த அவசர நிலை அமலில் இருக்கும் என்று அரசு தெரிவித்தது. போர் காரணமாக எல்என்ஜி, அதாவது எரிவாயு விலை அதிகரித்தது. கப்பல்கள் தாமதமானது, விநியோகம் தடுமாறியது. அப்போது அரசு நினைத்தது, இப்போ நம்மை காப்பாத்துவது நிலக்கரிதான். அதனால் ஷாரன் கேரன் தலைமையில் நிலக்கரி மின்சார உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டது. இது புதியது இல்லை, ஏற்கனவே அந்த நாட்டின் மின்சாரத்தின் 60% நிலக்கரியிலிருந்தே வருகிறது. எரிபொருள் விலை ஏற ஆரம்பித்தது, பொதுமக்கள் சிரமப்பட ஆரம்பித்தார்கள். அதற்காக அரசு சில நகரங்களில் இலவச பேருந்து சேவை, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 5000 பெசோ உதவி, எரிபொருள் குவிப்பு, கருப்பு சந்தைக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை என்று பல திட்டங்களை அறிவித்தது. இந்த பிரச்சினைக்கு உள்ளூரில் மட்டும் தீர்வு கிடைக்கவில்லை. அதனால் பிலிப்பீன்ஸ் அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்தது. அமெரிக்கா தடைகள் விதித்த நாடுகளிலிருந்தும் எண்ணெய் வாங்க வேண்டும் என்று. இதில் ஈரான் மற்றும் வெனிசுவேலா போன்ற நாடுகள் அடங்கும். இந்த முயற்சி குறித்து ஜோசப் மேனுவல் ரொமோல்டேஸ் கூறியது, இது இன்னும் பேச்சுவார்த்தை நிலையில்தான் உள்ளது. அரசு கணக்குப்படி நாட்டில் உள்ள எரிபொருள் வெறும் 45 நாட்களுக்கு மட்டும் போதும். இதனால் உடனடியாக 10 லட்சம் பேரல்கள் எண்ணெய் வாங்க திட்டமிடப்பட்டது. மத்திய கிழக்கில் வேலை செய்யும் பிலிப்பீன்ஸ் மக்கள் சுமார் 24 லட்சம் பேர். அதில் இஸ்ரேல் 31,000 பேர், ஈரான் 800 பேர். அவர்களை பாதுகாப்பாக மீட்க வேண்டிய சூழல் வந்தால் உடனே அவற்றையும் செய்ய வேண்டும் என்று அரசிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலக்கரி விநியோகத்திற்காக இந்தோனேஷியா நாட்டுடன் தொடர்பு கொள்ளப்பட்டது. அங்கிருந்து வந்த பதில் சற்றே நிம்மதியை கொடுத்தது. எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லை. சமீபத்தில் ஃபெர்டினண்ட் மார்க்கோஸ் மேலம்பாயா கேஸ் ஃபீல்ட் அருகே புதிய எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவித்தார். இது லூசோன் தீவின் மின்சார தேவையை நீண்ட காலத்திற்கு பூர்த்தி செய்ய உதவும் என நம்பப்படுகிறது. ஒரு நாட்டின் இந்த போராட்டம் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. உலகத்தின் ஒரு மூலையில் போர் நடந்தாலும் அதன் தாக்கம் எல்லா நாடுகளுக்கும் சென்றடையும். இப்போது கேள்வி ஒன்றுதான், இந்த போர் எப்போது முடியும்? உலகம் மீண்டும் அமைதியாகும் நாள் எப்போது? அதற்கான பதிலை எதிர்பார்த்து உலகமே காத்திருக்கிறது.